சேனலில் நாம் எப்படி 3 வகையான ஸ்மூத்தி செய்கிறதா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு another video. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் பனானா ஸ்மூத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கான தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்மூத்திக்கு 2 பனானா. ஸோ நம்ம 3 ஸ்மூத்தி செய்கிறதுனால 6 பனானாஸ் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பனானாஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் ப்ரூ காஃபி இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நெஸ்கேஃபே இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ நம்ம அடுத்து பாதாம் சேர்க்க போகிறோம். பாதாம் நட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு ஒரு 10 நட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கன்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் இப்போ ஒரு 5 தான் போட போகிறேன். இப்போ 5 பாதாம் போட்டுக்கலாம். நான் பீனட் பட்டர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். என் பையனுக்கு கொடுக்க போகிறதுனால நான் வந்து பால் சேர்க்குறேன். நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஸ்மூத்தியை நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃப்ரோசனுடைய ஸ்மூத்தி பாட்டில். இது நாங்கள் அங்கே அடிக்கடி போய் சாப்பிடுவோம். அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் இப்போ நிறைய இருந்தது. ஸோ அதுதான் இப்போ யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்மூத்தி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பனானாஸை சேர்த்துக்கலாம். இது டயட் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்மூத்தியை சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம ஓட்ஸு சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜாரில் பனானா சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஓட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ 5 பாதாமையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பீனட் பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரை ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸுக்கு நம்ம தேன் சேர்த்துக்கிறோம். இப்போ வெயிட் லாஸ் ஸ்மூத்திங்கிறதுனால நம்ம பால் சேர்க்காம தண்ணி சேர்த்து தான் இந்த ஸ்மூத்தியை ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஸ்மூத்தியை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி ரெடி. இப்போ பிளெயின் பனானா ஸ்மூத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பனானா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். ஏன் நான் ப்ளைனாக செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து பீனட் பட்டர் பிடிக்காது, இல்லை காஃபி பவுடரும் பிடிக்காது. அதனால் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ளைனாக நட்ஸ் போட்டு கொடுத்துட்றோம். நம்ம ஐஸ் க்யூபும் இதில் சேர்க்கலை. இப்போ பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ப்ளைன் பனானா ஸ்மூத்தியை போட்டுக்கலாம். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் பனானா ஸ்மூத்தி ரெடி. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங்காகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம ஐஸ் க்யூபும் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகே. பாய்.